Hi friends, welcome to Fragrance of My Life. இன்னைக்கு நம்ம சென்னை ஸ்பெஷல் சைதாப்பேட்டை வடகறி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நைட்டே கடலைப்பருப்பு ஊற வச்சிருங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் 3 மணி நேரமாவது ஊறணும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக நம்ம அரைக்கணும். மசால் வடைக்கு அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் 2 வரமிளகா, சோம்பு 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சா போதும். கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் அந்த கிறிஸ்பினஸ் அந்த வடையில் வரும், அதுக்காக தான். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக நறுக்குன வெங்காயம், ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது, கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுக்கு வடை பிடிக்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு மாவு அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதனால தான் அரைக்கும் போது தண்ணி அளவாக விட்டு அரைக்கணும். வடைக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா தான் வடையை போடணும். அதுக்கு சும்மா கொஞ்சமாக எடுத்து போட்டு பாருங்கள். இந்த மாதிரி பொரிஞ்சு மேலே வந்ததுன்னா நீங்கள் வடையை போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக போடுங்க. அப்போ தான் அந்த வடகறியில் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக அந்த வடை இருக்கும். நம்ம பெருசு பெருசாக போட்டோன்னா சீக்கிரமாக வேகவும் வேகாது. என்ன தான் நம்ம வடையை குட்டி குட்டியாக பிச்சு போட்டாலும் வடகறியில் அந்த மொறுமொறுப்பு அந்த வடையில் இருக்காது. அதனால் குட்டி குட்டியாக வடை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு சைடு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கோங்க. நம்ம எப்போவுமே வடை சுடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். இதுக்கு எக்ஸாக்டாக அந்த ஷேப்லாம் தேவையில்லை. நம்ம எப்படியும் பிச்சு தான் போட போகிறோம். அதனால் இந்த மாதிரி கலர் வந்தால் போதும். நம்ம இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்க மாவுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துருங்க. ரொம்பவே எண்ணெயில் எல்லாத்தையும் டம்ப் பண்ண வேணாம். அப்போ உங்களுக்கு அந்த பொரியறதுக்கும் கரெக்டாக பொரியாது. அதனால தான் 1/2 கப் கடலைப்பருப்பு ஊற வச்சிங்கன்னா 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அந்த மாதிரி அளவுக்கு இருக்கும். வடையெல்லாம் பொரித்து எடுத்ததுக்கப்புறமா இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும், விட்டுருங்க. அது வரைக்கும் நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். ஒரு பத்தை தேங்காய் எடுத்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கணக்கில் வரும். ஒரு 5 to 8 முந்திரி போட்டு நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா தேங்காய் சேர்க்கலாம், இல்லைனா விட்டுடலாம். இப்போ வடை ஆறியாச்சு. நம்ம சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் மசால் வடை செஞ்சு மிச்சமானாலும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். எல்லா வடையும் பிச்சு போட்டாச்சு ஆல்மோஸ்ட். இப்போ நம்ம கிரேவி செய்யலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கல்பாசி இதெல்லாம் போட்டு இந்த ஃப்ளேவர் எண்ணெயில் இறங்குனதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்து கூடவே பச்சை மிளகாவையும் போட்டுருங்க. இப்போது இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதில் அப்படியே ஒரு கொத்து கருவேப்பிலை பிச்சு போட்டுடலாம். இப்போது இன்னும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவரும் நல்லா அந்த மசாலாவில் இறங்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அடுத்ததாக நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியை நல்லா வதக்கணும். நல்லா அது மசிச்சு வரணும். அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வடகறி கொஞ்சம் புளிப்பாக வேணுன்றவங்க 4 தக்காளி கூட சேர்த்துக்கலாம். இல்லை நான் 3 தக்காளி தான் சேர்த்துருக்குறேன். தக்காளி நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா மசாலா ஐட்டம்ஸ் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் வெங்காயம் தக்காளி கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இதோட பச்சை வாசனை போகணும். இது கொஞ்சம் அப்படியே ட்ரை ஆகும்போது நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம்.
இப்போ நம்ம தேங்காயும் முந்திரியும் வந்து சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அந்த விழுதை வந்து சேர்த்துக்கலாம். அப்படியே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி போட்டு நீங்கள் வந்து அந்த தண்ணியை வந்து இதில் வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த வடகறிக்கு தேவையான தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வந்து தண்ணியாகவே வந்து பண்ணுங்கள். ஏன்னா வந்து வடை போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வடை வந்து எல்லாத்தையும் வந்து இழுத்துரும். அதுக்காக வந்து நம்ம கொஞ்சம் வந்து தண்ணி பதமாக பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஒரு 3 நிமிஷம் இது வந்து கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏற்கனவே வடையிலையும் வந்து நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் வந்து உப்பை வந்து கொஞ்சம் பார்த்து அந்த கிரேவிக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக குட்டி குட்டியாக நம்ம வந்து பிச்சு வச்சுருக்க வடையை வந்து இந்த குழம்புல போட்டுடலாம். இப்போ கொஞ்ச நேரத்தில் பாருங்கள், நம்ம கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த வடை வந்து எல்லா தண்ணியும் வந்து நல்லா அப்படியே இழுத்துக்கும். அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து தண்ணி ஊற்றணுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து விட்டுருங்க. அப்போ தான் இந்த மசாலாலாம் வந்து அந்த வடைக்குள்ளே இறங்கும். எனக்கு வந்து இந்த திக்னஸே வந்து போதும். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே வந்து தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லியை வந்து தூவிடலாம். ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து சென்னை ஸ்பெஷல் வடகறி எப்படி செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்த்தோம். உங்கள் வீட்லேயும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இட்லிக்கு வந்து எல்லாருமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு வந்து ஸ்பெஷலி பூரிக்கு தான் வந்து ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் நான் பூரி சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக எனக்கு வடகறி வேணும். இதில் வந்து நம்ம தேங்காயும் முந்திரி விழுது சேர்த்தோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்க்கலாம், இல்லைன்னா வந்து தேவையில்லை. இது சேர்க்கும்போது எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வந்து நல்லா கொடுக்கும். அதனால தான் வந்து இது சேர்க்குறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.